மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்து வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வில் நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி வென்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லுகிறார். தீர்ப்புக்கு பதிலாக நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆகிய இந்த நாளிலே நாங்கள் செய்த தீர்ப்புகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எங்களை பற்றி அதிகமாக ஆராயவும், மற்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுகின்றவர்களாகவும் வாழ இறையருள் வேண்டி இன்றைய திருப்பலியில் பங்கு பெற்றோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும்போது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிவிட்டார், யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் ஹோசானின் ஆபீர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த
தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல் அவர்களும் வணங்கா கழுத்தல்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணார் போயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர். எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை நீர் சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. உம்மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுதாம் சீடர் நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவடக்காரரே, முதலில் உங்கள் கண்களிலிருந்து மரக்கட்டை எடுத்தறியுங்கள், அதன்பின் சகோதர சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பி எடுக்க உங்களுக்கு தெளிவாக கண் தெரியும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு முனிவரிடம் கூட்டி வந்தார். கூட்டி வந்து அந்த முனிவரிடம் சொன்னார், முனிவரே, என்னுடைய மகன் அதிகளவு இனிப்பை சாப்பிடுகிறான், சாக்லேட் சாப்பிடுகிறான். இவனுக்கு புத்திமதி சொல்லுங்கள். இந்த சாக்லேட் சாப்பிடுவதனால் அவனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை சொல்லி அவனுக்கு புத்திமை சொல்லி அதை உண்பதை குறைக்க சொல்லுங்கள் என்றார். முனிவர் அப்படியே 2 பேரையும் பார்த்துவிட்டு சொன்னார், 2 கிழமைக்கு பின் வாருங்கள் என்று. 2 கிழமைக்கு பிற்பாடு தாய் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்து முனிவரிடம் போன பொழுது முனிவர் அந்த பையனை பார்த்து, தம்பி, நீர் இந்த சாக்லேட் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும், அது உமக்கு நல்லம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாய் கேட்டால், இதைத்தானே 2 கிழமைக்கு முதல் சொல்லி கேட்டினான், ஏன் உங்களுக்கு 2 கிழமைக்கு பிற்பாடு கூப்பிட்டு இந்த பிள்ளையை பார்த்து சொல்லீர்கள் சாக்லேட் குறைக்க வேண்டும் என்று? அப்பொழுது முனிவர் சொன்ன விடயம் இன்றைய நற்செய்தியோடு மிகவும் ஒத்து போகிறது. முனிவர் சொன்னார், நானும் அதிகளவு சாக்லேட் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ நான் அதிகளமான சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டு உண்ட மகனுக்கு சாக்லேட்டை சாப்பிடாது என்று சொல்கிறது அது பிழை. 2 வாரங்களாக நானும் என்ற சாக்லேட்டை குறைச்சி இப்போ நான் பழகிட்டேன் சாக்லேட் சாப்பிட்றதை குறைக்க. ஆகவே எனக்கு இப்பொழுது உன்னுடைய மகனை பார்த்து நீ சாக்லேட் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அதிகாரம் என்னிடம் இருக்கிறது. நானும் அதே தவறை செய்து கொண்டு அவனை பார்த்து நீ செய்யாது என்று சொல்வது தவறு. ஆகவே தான் 2 வாரங்கள் எடுத்து என்னுடைய கண்ணில் இருக்கிற மரக்கட்டை எடுத்துவிட்டுத்தான் உன்னுடைய மகனுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னார். மாணவர்களே, இது அழகான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இயேசு நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பிறர்கள் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள். நாங்கள் எவரையும் தீர்ப்பிட எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனால் எங்களிடம் ஒரு தவறு இல்லாமல் இருக்கின்ற காலத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்புகளை அளிக்க முடியும். நாங்களே அதே பிழைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்க முடியாது. ஆகவே தான் நாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே இரக்கத்தை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய கண்ணிலே இருக்கிற மரக்கட்டையை பார்க்காமல் உடைய சகோதரன் கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீ ஏன் பார்க்கிறாய்? உன்னுடைய கண்ணிலே மிகப்பெரிய ஒரு மரக்கட்டை இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மரக்கட்டை இலகுவாக பார்க்கலாம். அதாவது என்னிடம் மரக்கட்டை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்பட்டமாக மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெரிய மரக்கட்டை என்னுடைய கண்ணிலே சுமந்து கொண்டு அருகில் இருக்கிற ஒருவனுடைய கண்ணிலே சின்ன ஒரு தூசி துரும்பு தான் இருக்கிறது. அதை பார்த்து நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு வெளிவடத்தனம் என்று சொல்லுகின்றார். அவருடைய நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்கிறார், உடைய மரக்கட்டையை நீ எடுத்துட்டு என்றால் உனக்கு வடிவாக கண் தெரியும், மற்றவருடைய தூசியும் நன்றாக தெரியும், மற்றவர்களுக்கு திருந்துவதற்கு உனக்கு உதவி செய்ய முடியும். நீ திருந்தாமல் மற்றவர்களை திருத்த முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே என்பாதவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை திருத்தி தான் மற்றவர்களை திருத்தினார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சொல்வார், நாங்கள் நீதி தீர்ப்பு அளிக்க வரவில்லை, நாங்கள் இரக்கத்தை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நீதி தீர்ப்பு என்பது இறைவனால் தான் கொடுக்க முடியும்.
நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் பாவிகள். ஆகவே மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டி அவர்களை திருத்த நாங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் தீர்ப்பிடுவதை விடுத்து மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக, தீர்ப்பிட முதல் எங்களையே நாங்கள் தீர்ப்பிட்டு கொள்ள, எங்களையே நாங்கள் திருத்திக் கொள்ள இறையருள் வேண்டி இன்றைய திருப்பலியை மன்றாடுவோம். இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனே இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறையாட்சியின் தூதுவர்களாக செயற்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் விடுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக நீர் தந்திருக்கின்ற செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய கண்கள் இருக்கின்ற மரக்கட்டையை நாங்கள் அகற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபடவும், அதனூடாக மற்றவருடைய தூசியை கண்டுபிடித்து அவர்கள் திருந்த உதவி செய்கின்ற பணியாளராக எங்களை உருவாக்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாயினை கொணர்ந்தே நீர் பாய்து வா, இதை பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீர் பாய்து வா, இதை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா, என்னை பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களையும் ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியேற்றலும், அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடும் என்றும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியாரின் கோயிலுமான திரு அவையாக விளங்க செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதுரத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்ததும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் இத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்து அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி
இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா, இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவருடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள அன்பத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்க பெற்று நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பலனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.